Assalamualaikum, welcome back to my channel Finas Shine. So Hajj பண்ணாவுடைய vlog நான் இன்னைக்கு தான் போஸ்ட் பண்றேன். இவ்ளோ லேட்டா யாருமே அப்லோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிஸியா அப்படினு போயிடுச்சு. அதனால தான் எனக்கு டைமே இல்ல. நிறைய vlogs இருக்கு. அடுக்கடுக்கா இன்னும் எதுவுமே எடிட் பண்ணல. So first இந்த vlog அப்லோட் பண்ணிரலாம் அப்படினு தான் நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்றேன். ரொம்ப ஷார்ட்டான ஒரு vlog தான். ஏன்னு வீடியோஸ் பாருங்க. நான் வந்து சொல்றேன் ஏன் இவ்வளவு கம்மியான டைத்துக்கு வந்து நான் vlog கொடுத்திருக்கேன் அப்படினு. So இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெருநாள்னா நமக்கு வந்து மார்க்கெட் போறது தான் பெரிய வேலையா இருக்கும். என்னனாலுமே அந்த மார்க்கெட் போறது தான் ஒரு வேலை. சோ ஃபர்ஸ்ட் என்ன வாங்குவோம்? இறைச்சி தானே. சோ மட்டன் தான் வாங்குறதுக்கு ஆர்டர் பண்ணிட்டு நின்னுட்டு இருந்தோம். ஸோ மட்டன் வாங்கிட்டு வீட்டுக்கு போனதுமே அம்மா தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அன்னைக்கு வந்து நோம்பு, அரஃபா நோம்பு எல்லாருமே வச்சிருப்போம்ல. ஸோ அதுக்காக இஃப்தார் ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. பச்சை பயிர் இருக்குல்ல, அதில் வந்து கஞ்சி செய்யறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட் அது. ஸோ அது கூட வந்து நோம்பு திறந்துட்டு சாப்பிட்றதுக்காக டின்னருமே ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. வெஜ் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு அண்ட் வந்து இறால் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க அம்மா. அதில் வந்து இறால் கிரேவி மாதிரி நான் பண்ணிடலான்னு செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ இஃப்தார்லாம் முடிச்சுட்டு வீடியோ அப்படியே எங்கே கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் வந்து எனக்கு ஷால் எடுக்கணுன்ட்டு அவசரமாக வெளியே போயிருந்தோம். ஸோ அங்கே தான் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். எனக்கு வந்து ஒரு புர்கா இருந்துச்சு. ஸோ அது கூட வந்து புது ஷால் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக ஷால் எடுக்கிறதுக்காக வந்திருந்தேன். இந்த டைமிங்லாம் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமாக சளி, கோல்டு, என்ன சொல்கிறது, தொண்டை வலி எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே ஒரு மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு 2 days. வீட்டில் எல்லாருக்கும் வந்துச்சு, எனக்கு தான் லாஸ்ட்டாக வந்துச்சு. ஸோ ஷால் வாங்கிட்டு வந்துட்டு டின்னர் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து மருதாணி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மருதாணி வைக்கிறப்போ மணி வந்து 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நைட்டு. ஸோ நானும் சிஸ்டரும் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கியிருந்தோம் ஆன்லைனில். அதுதான் வச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலை இது வைக்க கூட எனக்கு டைம் இல்லை. கடையில் போய் வச்சுருந்தோன்னா இன்னமும் டைம் இருந்திருக்காது. ஸோ டைம் பார்த்தீங்களா, ஆல்ரெடி 2 மணி ஆயிடுச்சு. அப்போ நான் இன்னும் ஒரு கைக்கு கூட நான் அப்போ வைக்கலை. நான் எல்லாத்தையும் இதெல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு தூங்குறப்போ மணி ஒரு 3-4 கிட்ட இருக்குமே. ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து தும்மல் போட்டு வதட்டிட்டு எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. தூங்கி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு செம்ம காய்ச்சல், செம்ம ஃபீவர் வந்துருச்சு. தொழுக கூட போகலாமா வேணாமாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே பள்ளிவாசல்ங்கிறனால எனக்கு மனசே வரலை. அதனால லாஸ்ட் மினிட்ல எல்லாரும் வீட்டில் கிளம்பி போயிட்டாங்க தொழுக. அதுக்கப்புறம் நான் படப்படன்னு கிளம்பி தொழுக போனேன். ரொம்ப ஒரு மாதிரி முடியாமல் தான் இருந்துச்சு. எல்லாமே ஒரே ஒரு பிரச்சனை தான், சளி, ஃப்ளூ. அதனால தான் எல்லாமே. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுகெல்லாம் நடத்திட்டு நல்ல வெயில் அப்போ. ஆனால் ஒரு மாதிரி சில்லாகவே இருந்துச்சு. ஆனால் நல்ல வெயில் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி மாடு ஆடுலாம் நிற்கிது, உனக்கு தான் பார்க்க பிடிக்கவே வா அப்படின்னாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு கீழே போய் பார்த்தா அங்கே வந்து நிறைய மாடு அண்ட் வந்து ஆடெல்லாம் வச்சுருந்தாங்க குர்பான் கொடுக்கறதுக்கு. பள்ளிவாசல் குர்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் வந்து எதையுமே ஒழுங்காகவே vlog எடுக்கல, வீடியோ எடுக்கல. ஏன்னா எனக்கு அறவே முடியல. நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் முத நாள். அதை கம்ப்ளீட் பண்ணிடணுமேனு தான் கொஞ்சம் எடுத்தேன். ஸோ சூப்பராக அம்மா தான் நிறையா சமைச்சாங்க. ஸோ வட்டலப்பம் செஞ்சுருந்தாங்க. அது கூட வந்து இறைச்சியானம், எஸ் யூஷுவல் பரோட்டா, இடியாப்பம், இப்படி தான் எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாடு குர்பான் கொடுக்கறத பார்க்கறதுக்கு கீழே இறங்கிட்டோம். ஒரு 5-6 மாடு வரையுமே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே குர்பான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப தைரியமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ள பயம், பட் தைரியமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன், அது வெளியே காட்டிக்காம. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு குர்பான் கொடுத்ததெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். நல்ல வெயில், நிற்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் லஞ்ச் செய்யணும்ல அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு நானும் ஹஸ்பண்ட் தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். இது செய்கிறப்போலாம் எனக்கு மூக்கு வேலை செய்யலை, எனக்கு டேஸ்ட்டு நாக்கு வேலை செய்யலைங்கிற மாதிரி. எனக்கு வந்து ஒன்றுமே டேஸ்ட்டும் தெரியல, ஸ்மெல்லும் தெரியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிரியாணி சிக்கன் பிரியாணி தான். ஸோ அது கூட ரைத்தாக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். மயோனீஸும் தயிரும் போட்டு ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட வந்து சிக்கன் மேரினேஷனுக்காக ஊற வச்சிருந்தேன். ஸோ கோழியுமே பொரிச்சு எடுத்துட்டு
அப்படியே பார்த்தீங்கன்னா சுட சுட நம்மளுடைய பிரியாணியுமே அங்கே ரெடி ஆயிருச்சு. சூப்பராக சாப்பிட்டோன்னு சொல்லுவேன், ஆனால் எனக்கு டேஸ்ட்டு தெரியல. ஆனால் நெக்ஸ்ட் டே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக மூக்கும் திறந்துருச்சு, டேஸ்ட்டும் தெரிஞ்சிருச்சு. பிரியாணி வந்து அடுத்த நாளைக்கு கொஞ்சம் எடுத்து இருந்துச்சு, அது கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வாவ் இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம செஞ்சோமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. ரொம்ப ஷார்ட்டான ஒரு vlog தான் இது. ஸோ இதையுமே மதித்து பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும்.